நீ போய் இந்த நந்தகோகுலத்தில் யசோதா அம்மா மாடு மேய்ச்சிடுவான்னு சொல்லி ஒரு 10 மாடு அனுப்புவாளாம். யசோதா மாத்திரமா அப்படின்னா அப்படி கிடையாது, எல்லாரும் அனுப்புவாளாம். எல்லா குழந்தையும் பகவான் கூப்பிட்டு கன்றுகளோடு போய் மேய விடுவாராம். மேய விட்டு அந்த காட்டுக்குள்ளே எல்லாரோடையும் விளையாடுவாராம். விளையாடி அந்த கலப்பில் எல்லாரும் ஒவ்வொரு கலந்த சாதம் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கலந்த சாதத்தையும் பகவான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தானே ஊட்டி விடுவாராம் பகவான். அது மாதிரி உன்னோட நாங்களும் சேர்ந்தும்போம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறா. நேற்று நிவேதனம் பண்ணால் இன்னைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் யார் ஒருத்தன் பகவானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் ஆகிடுறானோ பகவான் அவனை கைவிடுறது இல்லையா. அதனால்தான் பகவானுக்கு அச்சுதாய நமஹான்னு ஒரு பேர். அச்சுதன்னா விடப்பட்டவன், அச்சுதன்னா விடவே தெரியாதான், அவனுக்கு பிடிச்சிக்க மட்டும்தான் தெரியுமா. அப்போ என்ன பிடிச்சிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிடிச்சிக்கிறதுக்கு தான் நித்தியம் தரிசனம் மாத்திரம் பண்ணால் போதும். பகவானை தரிசனம் பண்ணுறதுனால மாத்திரமே அவர் திருப்தி அடைகிறாராம். அது மாதிரி அதுதான் இந்த பாசனத்திலே சொல்கிறார். இவருக்கு ஏதாவது ஒன்று வேணுமா அப்படின்னா எதுவுமே நம்மள்டேருந்து ஒன்றும் தேவையே இல்லை. அவர் குறையொன்றும் இல்லாத கோவிந்தாங்கிற அவருக்கு நாம் போய் கொடுத்து ஒன்று திருப்தி பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நம்ம மேலே ஒன்று அன்புனால பேசாமல் இருக்கார். ஒரு குழந்தை போய் ஒரு அப்பாட்ட தான் சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த கையில் எடுத்து ஊட்டி விட்டதுன்னு அந்த அப்பா ஆசையாக வாங்கிப்பார். தான் சாப்பிட்டதை விட அந்த குழந்தை கொடுத்தது ரொம்ப திருப்தி அடைவாரோன்னு. அது மாதிரி தான் நாம் கொடுக்குற வஸ்திரமோ பாலோ பழமோ நாம் கொடுக்குற நிவேத்தியத்தையோ பகவான் அப்படி திருப்தி அடைகிறான். அது மாதிரி பகவானே அப்படி திருப்தி ஆகணும். அது தவிர உந்தன்னோடு உறவு, நாங்கள் இவ்வளோ நாள் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம், வாராப்புறான்லாம் சொல்லிட்டோம், உன் மேலே உள்ள அன்புனால அப்படி பண்ணிட்டோம், உன் மேலே உள்ள பக்தினால அப்படி பண்ணோம். அது ஏதாவது தப்பாக இருந்தால் அதை மன்னிக்கணும். நீ மன்னித்து இந்த உறவு உனக்கு எனக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாரு, இந்த உறவு எப்பயுமே போகக்கூடாது. நாங்கள் அறியாத பிள்ளைகளோ அப்படிங்கிற நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த தெரிஞ்சா கூட அதை பண்ணுறதுக்கு மனசு சரியாக வரமாட்டேங்கிறது. நான் மனுஷன் அப்படிங்கிற காரணத்தாங்க தப்போ நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அந்த தப்புலேருந்து என்னை மன்னிச்சு காப்பாற்றணும்னு பிரார்த்தனை இன்னைக்கு. அதையும் தவிர்த்து இந்த உறவு இருக்கு பாரு, எப்பயுமே விட்டு போகக்கூடாதுன்னு. நான் பக்தன், நீ பகவான் அப்படிங்கிற உறவு இருக்கு பாரு, உன்னை என்கிட்ட சேர்த்துக்கிற பாரு. இந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி பகவான்கிட்ட வரோம் அப்படின்னா பகவான் நம்மளை சேர்த்துன்னு இருக்காருன்னு தான் அர்த்தம். இது நாம் பண்ணோம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்லை அந்த கோயில் அர்ச்சகர் சொன்னார், அப்படிலாம் கிடையாது. பகவான் உன்னை சேர்த்துக்கிறாருன்னு அர்த்தம். பகவான் இந்த உறவு மாத்திரம் எனக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இதை மாத்திரம் கிருபை பண்ணுன்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுறா. ஆச்சரியமான பாசனம். அதனால ஒரு நாளை மறுநாள் போகி அன்னைக்கு வழக்கம் போல் ஆண்டாள் கல்யாண உற்சவம் நடக்கும். கல்யாண உற்சவத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிறவரெல்லாம் முன்னாடியே பேர் கொடுக்கலாம். அன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஏகாதசி அன்னைக்கு அன்னத்தை தானமாக கூட பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பண்ணால் அது பலனும் கொடுக்காதுன்னு இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு கம்பல்சரி எல்லாருமே சாப்பிடாம தான் இருக்கணும். அப்படி சாப்பிடாம இருக்க முடியும். குழந்தைகள் வயசானவர்கள் இப்படிலாம் இப்போ பிரிச்சுட்டுறா. ஒருத்தவங்க வந்தால் குழந்தைகள்லாம் தோஷம் இல்லைங்கிறா, வயசானவனா தோஷம் இல்லை அப்படிங்கிறா. சில பேர் ஒவ்வொரு காரணம் சொல்லி அது சாப்பிட்றதுக்கு என்ன உண்டு காரியமோ அதை பார்த்துடுறோம். அப்படிலாம் இல்லை. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே நம்ம கோவிலில் இந்த திருப்பாவட சேவை பண்ணிட்டு இருக்கு. அடிக்கடிக்கு பண்ணுறது. இந்த மார்கழி மாதம் முடிகிற தருவாயில் ஒரு திருவாபரணமும் ஒரு இந்த திருப்பாவட சேவையும் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கு. 3 வருஷம் எல்லாருமே கலந்துட்டா. இந்த வருஷம் இப்படி நடக்கிறதுன்னு சொல்ல சில பேர் கலந்துட்டா, சில பேர் சௌரியம் போல. என்னன்னா இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு கலந்த சாதம் தான் நிவேதனங்கிறதுனால இன்னைக்கு அந்த திருப்பாவட சேவை பண்ணிட்டோம்னா நாளை மறுநாள் பண்ணிடலாம். ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம்லாம் அது பண்ணுறதுக்கு சமயம் இருக்காது, இது விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த நித்தியமே ஒரு கோவிலில் எத்தனை திருவாராதனை நடக்கிறதோ அதை தவிர்த்து, எத்தனை பூஜை நடக்கிறதோ அதை தவிர்த்து தான் தனுர்மாச பூஜைன்னு ஒன்று பண்ணணும். பிரத்யூஷ காலம்னு பேர். அது அந்த பிரத்யூஷ காலம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கு.
தினமும் பண்ணுற பூஜை தான் அதுக்கு அடுத்தது பண்ணுறோம். தினமும் பண்ணுற பூஜை பண்ணுறோம். அப்புறம் சாயந்தரம் நம்ம கோயிலில் 2 வேளை பூஜை. இந்த 2 வேளை பூஜையில் இந்த தனுர்மாச பூஜைக்கு அப்புறம் பண்ணுறது. இந்த அடுத்து பண்ணுற பூஜையில் சுவாமிக்கு திருப்பாவடை சேவையானது சமர்ப்பணம் பண்ணுறது. ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு நிறையா அன்னங்கள்லாம் ஆகுங்கிறதுனால இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இந்த திருப்பாவடை சேவை சுமாராக 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே பகவானுக்கு கண்டவரில் பண்ணி இந்த பிரசாதம் தருது. தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவா ஒரு 8:30 மணிக்கு வந்தால் திருப்பாவடை சேவையோடு பகவானை பண்ணலாம், தரிசனம் பண்ணலாம். அது ரொம்ப மகாபாக்கியம். அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகலாம். நாளைக்கு மறுநாள் 9 மணிக்கு கல்யாண உற்சவம் ஆரம்பம். 11:30 மணிக்குள்ளே கல்யாண உற்சவம் முடிஞ்சிடும். அன்றைக்கி ஒரு ஸ்வீட் பிரசாதம் ஒட்டி தான் இன்றைக்கி கொடுக்கப்படும். யார் யாரெல்லாம் கல்யாண உற்சவத்தில் சங்கல்பம் பண்ணணும்னு நினைக்கிறாலும் அத்தனை பேரும் இந்த கல்யாண உற்சவம் பகவானை போய் சேர்ந்தா தாயார். அதனால தான் கல்யாண உற்சவம் எல்லா கோவிலையும் பண்ணுறது. அந்த கல்யாண உற்சவத்தை சங்கல்பம் பண்ணணும்னு நினைக்கிறவாள்லாம் முன்னாடியே பேர் கொடுத்துட்டா அவள் அந்த சமயத்தில் கல்யாண உற்சவம் பண்ணி அந்த சங்கல்பம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை ஏற்படும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் முற்றா மலரடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேமல் எங்களை கொல்லாமல் போகாது. இன்றை பறை கொள்வான் அன்று நான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாமால் செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். சிற்றன் சிறுகாலே
மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரி 2 மால் வரை தோள் செங்கத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று